இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தலை சுத்துது. நான் எல்லாருக்குமே புரியுற மாதிரியே சொல்றேன். ரஞ்சிதாவுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இவளை காப்பாத்துறதுக்காக தானே நீ போய் சொல்ற? இல்லம்மா, நான் சொல்றதுதான் உண்மை. இதுதான் சத்தியம். பரிகார பூஜை பண்ண போன இடத்துல தான் நான் ரஞ்சிதா கழுத்துல தாலி கட்டினேன். அன்னைக்கு தாலியை பத்தி விசாரிக்கும் போது ரஞ்சிதா நடந்ததெல்லாம் சொன்னால. இவ மாமா கிட்ட இருந்து இவளை காப்பாத்துறதுக்காக இவ கழுத்துல தாலி கட்டினதே நான் தான். ரஞ்சிதாவோட புருஷன் பேரு அர்ஜுன் இல்ல, அருண். அட பாவி, டேய், என்ன பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ண? யார்கிட்ட வராதீங்க. என்ன பண்ண? வேதா, கொஞ்சம் பொறுமையா இரு வேதா, பேசிக்கலாம். இனிமே பேசுறதுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. போச்சு, எல்லாமே போச்சு. என் பையன் நான் பாக்குற பொண்ணுதான் கட்டிப்பான்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். அவனும் அப்படித்தாங்க எனக்கு வாக்கு கொடுத்திருந்தான். ஆனா அந்த வாக்க மீறிட்டாங்க. என் நம்பிக்கையும் அழிச்சிட்டாங்க. அம்மா, இதுக்கு பதிலா இவன் என் தலையில ஒரு கல்ல போட்டு என்ன கொன்னு இருக்கலாங்க. அம்மா வேண்டாம்மா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கம்மா. அம்மா, உங்க வார்த்தையை நான் மீறணும்னு நினைக்கவே இல்லம்மா. அந்த சூழ்நிலை காரணமா தான் நான் ரஞ்சிதாவோட கழுத்துல தாலி கட்டினேன். அது ஏன்டா நீ என்கிட்ட அன்னைக்கே சொல்லல? அம்மா இல்லம்மா, அப்பதான் நீங்க கீழே விழுந்து உங்களுக்கு நினைவில்லாம போயிடுச்சுமா. டேய், உடம்பு சரியானதுன்னு சொல்லிருக்கலாம்லடா. ஐயோ இல்லப்பா, அம்மா கிட்ட அதிர்ச்சிகரமான தகவல் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னார்ல. அதை எப்படிப்பா என்னால மீற முடியும்? அந்த அந்த விஷயத்த சொன்னா அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டேன்பா. இப்ப மட்டும் எப்படி நான் சொன்னேன்? அம்மாக்கு ஒண்ணாகாதுன்னு யார் உனக்கு கேரண்டி கொடுத்தா? ஐயோ இல்ல வித்யா, இதுக்கு மேல எனக்கு எதையுமே மறைக்க கூடாதுன்னு தோணுச்சு. நான் ஜெயிலுக்கு போனதே அம்மா தாங்கிக்கிட்டாங்க. அம்மா இந்த விஷயத்தையும் தாங்கிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் சொன்னேன்.